யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அதாவது இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான ஜெயங்கொண்டத்துக்கு வந்திருக்கோம். இல்ல தப்பு ஜெயங்கொண்டம் இல்ல, ஜெயங்கொண்டம் சோழபுரம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், ஜெயங்கொண்டம் சோழபுரம். நம்ம சொந்த ஊர்லயே ஒரு செம்ம பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து உள்ள போலாமா? நம்ம அந்த சைடு போலாம். சரி தம்பி, அந்த பக்கம் வந்து ஃபுல்லா இருக்கு, நம்ம அங்கிட்டு போலாம் வாங்க. கமான் அப்படியே வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கா அட்மாஸ்பியரு. இந்த மாதிரி ஆம்பியன்ட் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. செம்மையா உட்காந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்ற மாதிரி. அதாவது ஜெயங்கொண்டம் சோழபுரத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. கௌரி தம்பி உட்காரு. ஓகே மக்களே, இப்ப என்ன பாத்தீங்கன்னா எத்தனைச்சு என்ன ஆர்டர் பண்ணிருக்கோன்னு பாத்தீங்கன்னா வளர்ற ரெண்டு கடாய் விடைய அப்படிதான் உலகிட்டு இருப்பான். இது சாப்பிட்டாதான் அவனுக்கு மயக்கம் வரும். ஆனா இப்பயும் அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. நானே சொல்றேன். இப்போ வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம்னா, அதாவது மதியத்துல இருந்து சாப்பிடலாம். உண்மையான விஷயம் தான். பொய் சொல்றாங்க. வீட்டுல வேற வந்து நிறைய சாப்பிட்டான். வீட்டுல சாப்பிட்டு படுத்து மட்டையாயிட்டான். அதனால நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரி, அதை வரும்போது கூட சாப்பிட்டு தான் வந்தான். அதனால அதை விட்டுடுங்க. அது என்னன்னா சும்மா அவங்க கோச்சுக்கு போறாங்க. பாரு, 4 சிக்கன் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து நான் தந்தூரி ரொட்டி, சிக்கன் கடாய், அப்புறம் வந்து சைட் டிஷ் எல்லாமே கபாப் எல்லாம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது எப்போ வருதுன்னு. ஆனால் வர்ற வரைக்கும் நம்ம ஜாலியாக பேசிட்டு இருப்போமே. என்ன இப்போ என்ன சொல்றீங்க? A few minutes later. வாங்க 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 வாங்க. ஐயோ, இப்போதான் வந்து சிக்கன் ரைஸ் வந்திருக்கு. அடுத்து இனிமே வரும். ஊருக்கு வந்தோன்னா எங்க தம்பி உங்களுக்கு தான் வந்து எப்பவுமே கூட இருப்பாங்க. அவங்க 2 பேரும். அவரு வந்து சின்னவரு, இவர் வந்து அவருக்கு பெரியவரு. பையன் இப்பதான் 10th முடிச்சிருக்கான். எங்களுக்கு எல்லாம் பெரியவர் எங்க அண்ணன். எங்க அண்ணன் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம ஊர்ல இருக்காரு, இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். இனிமே பாப்பீங்க, அடிக்கடி பாப்பீங்க. அதாவது விவசாயம் நம்ம அரியலூர் பேரடைஸ் அப்டோல், அது வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட பேஜ் தான். ஆமா, அது பாத்தீங்கன்னா விவசாயம் எப்படி வீட்லயே வந்து நம்ம எங்க எடிட்டர் அவரோட பேஜ் தான் அது. அரியலூர்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, அரியலூர் பேரடைஸ் ஆஃப் சோலா இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பண்ணாதவங்க பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கீங்க. அது வந்து நம்ம பேஜ் தாங்க. ஓனர் நாங்க கிடையாது. பாத்தீங்கன்னா கேமராமேன் தான் ஓனர். ஜெயங்கொண்டத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சாப் ஸ்டைல உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த கடை தான். தாபா வந்தீங்கன்னா செமையா இருக்கும். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். நான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 வருஷமா அது இந்த கடை தெரியுமா? 5 வருஷம் இல்ல, கண்டிப்பா முன்னாடியே தெரியும். பையன் 5 வருஷமா வராப்புல, நான் கொஞ்சம் முன்னாடி தான் வரேன். மகளே, நம்ம எப்பவுமே வீடு இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். பைக்லயும் எப்பவுமே வருவோம் ஜாலியா. இந்த மாதிரி ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சாப்பிட்டுட்டு. ஆக்சுவலி நான் இங்க ஜெயங்கொண்டம் ஒர்க் பண்ணும்போது மதியம் இங்க தான் வந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களும் இல்ல, கடைக்கும் வர்றது இல்ல. ஏன்னா நம்ம இப்ப இங்கேயும் இல்ல. அதாவது ஒரு கரியர் எல்லாமே சென்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சென்னையில இருக்கிறதுனால அதனால இப்போ அடிக்கடி இங்க வர்றதில்ல. ஆமா, நாம எப்பவுமே வீக்கெண்ட் வந்தா இங்க வந்துடுவோம். அப்பல இருந்து இப்போ வரைக்குமே சிக்கன் ரைஸ் எல்லாமே ஒரே பிரைஸ் தான். டேஸ்ட் மாற்றமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட வந்தா தேங்க்யூ பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 plate 65 சிக்கன் 65. உண்மையை சொல்லணும்னா இங்கே அதாவது இந்த ஜெயங்கொண்டத்துலேயே ரொம்ப ஃபேமஸான 65 இங்கே தான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஸ்ட் அதான், ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்சல் பண்ணிட்டு போக மாட்டாங்க இங்கே வந்தீங்கன்னா. ஏன்னா இங்கே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே அழகா வீட்டுக்கு வந்தாலே வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லு. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 5 நாள் வந்து சென்னையில் இருப்போம். சாட்டர்டே சண்டேனா கன்ஃபார்ம் ஊரில் தான் இருப்போம். அப்படின்ற பட்சத்தில் சண்டே எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுவோம். அப்பல இருந்து வேலை செஞ்சதுல இருந்து சரி, முன்னாடில இருந்து சரி, அதே மாதிரிதான். இப்போ ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, நாளைக்கு இந்த கடைக்கு போகண்டா அப்படின்னு போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த டேஸ்ட் இன்னொரு கடையில் இருக்காது. ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாது.
நேத்திங்கன்னா சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட் தான் இன்னைக்குமே பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து வந்து சாப்பிடலாம் நிஜமா. எதிர்பார்த்து பூர்த்தி ஆகும்னு வச்சுங்க, அவ்வளவுதான் விஷயமே. அரியலூர் ஆக்சுவலா அரியலூர்ல இந்த காய்ச்சாது கொஞ்சம் கூட இல்லை. இந்த சுற்று வட்டாரத்தில் வேங்கடம் செந்திரை இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எப்படி சொல்லணும் தெரியாத இடமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இது ஓவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லப்பா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வேங்கடத்துக்கு இது பெஸ்ட் ஓடுறது. சாப்பிடலாம். ஆமாம் அண்ணன் நான் போய் சொன்னா அண்ணன் எப்பவுமே போய் சொல்லவே மாட்டாரு. பாலாஜி சொல்லுவான் அடுத்தது. கீர்த்தி என்ன காரமாக இருக்கா? நாளையிலேருந்து காரம் கம்மியாக போட சொல்லிடுறேன் சரியா? ஓகே சரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா தம்பி? நிஜமா பாத்தீங்களா? கீர்த்திக்கு பிடிச்சிச்சு. பாலாஜி உனக்கு? பாலாஜி எப்படி இருக்கு? எப்படி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இப்போ வந்து எப்படி இருக்கு? முன்னாடி வந்துருக்க, முன்னாடி வந்த டேஸ்ட்டுக்கும் இப்படி வந்த டேஸ்ட்டுக்கும் எப்படி இருக்கு? போய் சொன்னா 10th ஃபெயில் ஆயிருவேன். தம்பி இப்பதான் பாத்தீங்கன்னா 10th எக்ஸாம் இருக்காப்ல, அதனால ஜாலியா இருக்காப்ல. வந்த உடனே இருப்பாப்ல. மே 19ஆம் தேதி எப்படி அடி வாங்க போறான்னு மட்டும் தெரியல. ஓடிடுவேன் அன்னைக்கு. பாருங்க உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க. கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் ரிவ்யூ போடுவோம். கண்டிப்பா ஒரு ரிவ்யூ இருக்கு மக்களே, உங்க கமெண்ட கேளுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஆமாம். இந்த எதுக்கு இப்போ நம்ம வந்து கடையை விட்டு வெளில வந்து போகிறோம்னா, நமக்கு இந்த டைமில் வந்து மணி பார்த்தீங்கன்னா மணி 11. இந்த டைமில் வீடியோ எடுக்க சொன்னதே பெரிய விஷயம். அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ வீட்டு பக்கம் வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம் சரி, போகிற வழியில் 5 மினிட்ஸில் வீட்டுக்கு நின்று உங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம அண்ணன் இருக்காரு. நம்ம அண்ணன் வாங்கினேன் இட்லி சாப்பிடலாம் பிளான் பண்ணியிருந்தேன் வீட்டில். சரி பசங்க வந்து கூப்பிட்டாங்க, ரொம்ப ஜாகனை போய் சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப திருப்தியா நிறைய அருமையா இருந்துச்சு. போயிட்டு நல்லா தூக்கத்தை போட்டு சண்டே மறுபடியும் பிளான் பண்ணிருக்கோம். ஃப்ரைடே ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு வந்தோம்னா அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் கண்டன் தருவாரு. சண்டே மறுபடியும் போறோம். அப்புறம் நம்ம ஃபார்மிங்லாம் ஒரு முறை ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம ஃபார்மிங்லாம் வந்து காமிச்சிருவோம் மக்களுக்கு. சிறப்பாக போயிட்டு நம்ம ஏரி பின்னாடி நிலம் அந்த ஃபார்மிங்லாம் அதெல்லாம் வந்துடும் தம்பி. அதுதான் தான் சொல்றேன். அவங்க விலை நம்ம அங்க போனாலும் இப்படிதான் விலை சொல்லணும் எல்லாருக்கும். அதுக்காக அதை வந்து உங்களுக்கு அப்புறமா காமிப்போம். பட் ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. கடை வந்து அதனால் நாங்கள் சண்டேவும் பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா கீர்த்திங்களா காரமாக இருந்துச்சுன்னு அழுதிட்டு இருந்தா இவன் தான். கொஞ்சம் அடுத்த முறை காரத்தை கம்மி பண்ணிடுவோம் என்ன? ஓகே கொஞ்சம் மட்டன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபினிஷ் அப் பண்ணுவார் நம்ம திவு. உங்கள் வீடியோவில் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொண்டு வரதுல சிவு அண்ட் திவு அண்ணன் தம்பி. பாய்.